Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ஸ்டடி டேபிளை எப்படி மேக் ஓவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோட ஓல்டு ஸ்டடி டேபிள். இதில் ஒரு ஃபங்கியான கலர்ஃபுல் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுதான் ரொம்ப ஈஸியான வேலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த டேபிள். இது ஒரு ஸ்டீல் டேபிள். இதில் நான் ஃபியூ மந்த்ஸ் பேக் இந்த மாதிரி ரெயின்போ லுக் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதில் பேஸ் கோட் நல்லாவே ஸ்டிக்காக இருக்குது. கொஞ்சம் அயன் மெட்டீரியல்ஸ் கூடலாம் பக்கத்தில் வச்சுருந்ததுனால ஓரம் மட்டும் கொஞ்சம் ரஸ்டிக் ஆகிடுச்சு. இந்த ரஸ்டான ஏரியாவை மட்டும் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி சாண்ட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் ஒரு ஸ்டீல் டேபிள் வச்சுருந்து அது ரஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சுட்டு சாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த இடம் திரும்ப ரஸ்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் ஆகும். இப்போ அதில் க்ரியேட் ஆன டஸ்ட்டெல்லாம் ட்ரை கிளாத் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வெட் கிளாத்தை வச்சும் ஒன்ஸ் தொடச்சிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுட்டேன். இந்த பேஸ் கோட் அடிக்கிறதுக்கு நான் வால் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம் தாராளமாக. எனாமல் பெயிண்ட் கூட சில சர்ஃபேஸ்க்கு செட் ஆகும், அதனால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே ஸ்டீலுக்கு எனாமல் பெயிண்ட் தான் அடிப்பாங்க. பட் எனக்கு எமல்ஷன் பெயிண்ட் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் இயர் நான் போட்ட டிசைன் இப்போ வரைக்கும் அந்த பேஸ் கோட் நல்லாவே ஸ்டிக் ஆகிருக்கு. அதனால நான் வந்துட்டு எமல்ஷன் பெயிண்ட்டே வந்துட்டு பேஸ் கோட்டாக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு நான் போட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு செகண்ட் கோட் அடிக்கிறேன். என்னோடய டேபிளில் இருக்கிற ஓல்டு டிசைன் மறையறதுக்காக நான் 2 தடவை பேஸ் லேயர் அடிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக போட முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தான் நான் இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸ்டென்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்டென்சில்லாம் ஒன்று 40 ருபீஸ் வந்தது. நான் இங்கே லோக்கல் மார்க்கெட்லேருந்து வாங்கினேன். சில ஸ்டென்சில் பார்த்தீங்கன்னா இங்க் ஆர்டோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். நமக்கு வரைய தெரியலனாலும் ஸ்டென்சில் இருந்ததுன்னா போதுமானது. ஒரு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சுட்டு நம்ம பெயிண்ட் இந்த மாதிரி டேப் பண்ணும்போது அந்த ஸ்டென்சிலில் உள்ள டிசைன் அப்படியே அங்கே நம்ம இம்ப்ரிண்ட் பண்ணிடுறோம். ஸ்டென்சிலில் பாசிபிளி நம்ம தப்பாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக எடுத்துக்கிறது. பெயிண்ட்டை நான் இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சில இடத்துல நான் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அது சைடில் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால ஸ்மட்ஜ் ஆகிடுச்சு ஹோல் டிசைனுமே. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் அதோட அந்த ஒரிஜினல் கன்சிஸ்டன்சியில் அப்படியே எடுத்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சில் வேறு எங்கேயாவது டேப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக கலர் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டென்சில் மேலே வச்சுட்டு டேப் பண்ணாக்கா பர்ஃபெக்டாக நமக்கு டிசைன் ஃபார்ம் ஆகும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா சைட்லலாம் இந்த மாதிரி ஸ்டென்சில் வச்சுட்டு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் என்னோடய நெஃப்யூக்கு தான் இந்த டேபிள் கொடுக்குறதா இருக்கேன். அதனால் அவங்களோட நேம் மட்டும் நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருக்கேன். ஆனால் ஆல்ஃபபெட்ஸுக்கும் ஸ்டென்சில் இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நேம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் மார்க்கர். இந்த மார்க்கர் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேங்கிறதுனால இந்த டிப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா அதோட பேஸை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்க் வந்துட்டு டிப்புக்கு வந்துடும். நிறைய பேருக்கு பெயிண்ட் ப்ரஷில் தின்னான டீட்டெயில்ஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு வரல, ஆனால் என்னால் மார்க்கர்லேயோ இல்லை ஸ்கெட்ச் பென்லேயோ நல்லா போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் அக்ரிலிக் மார்க்கர். எந்த சர்ஃபேஸ் மேலே வேணாலும் எப்படி அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு ஸ்டிக் ஆகுதோ அதே மாதிரி இந்த அக்ரிலிக் மார்க்கர் ஒர்க் ஆகும். இந்த மார்க்கர் நான் இங்க் ஆர்டோ வெப்சைட்டில் வாங்கினேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிக்கி நோட்டில் டைம் டேபிள் எழுதிட்டு டேபிளோட ஒரு கார்னரில் இதை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி. உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பராக ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிக் பண்ண வேணான்னா ஐடென்டி கார்டு கவர் இருக்கும் இல்லையா, லேமினேட்டட் கவர், அதை கூட நீங்கள் அங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு வேணுங்கிற நோட்ஸ் ஆர் எனிதிங் நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பேப்பரும் வந்துட்டு வெளியில் நோட் வேறு எதுவும் கைப்பட்டு கிழியாமல் இருக்கும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு பிளான்ட் ஆர்கனைஸ்டு டிசைன்லாம் இல்லை. ஜஸ்ட் ஸ்கேட்டர்டாக கலர்ஃபுல் ஐட்டம்ஸ், குவர்க்கி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு நம்ம அங்கங்கே ஸ்டென்சில் வச்சுட்டு வரைஞ்சிருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ரேப் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ச் ஒன்று நான் வரைஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோ எஸ்பெஷலி எதுக்கு காட்டியிருக்கேன்னா உங்களுக்கு வரைய தெரியலனாலும் இல்லை வரையறதுக்கான நேரம் இல்லைனாலும் இந்த ஸ்டென்சிலாக இருக்கட்டும் இல்லை இந்த மார்க்கராக இருக்கட்டும் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதை வச்சுட்டு உங்களுக்கான க்ரியேட்டிவ் வேல நீங்களும் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் மேக் ஓவரும் பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மெத்தட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day. Cheers. Bye.